Hi students, this is Yuvan Max. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் எக்ஸைஸ் 1.4ல் ஃபஸ்ட்டு சம் பார்க்க போகிறோம். சால்வ் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் பை கிராமர்ஸ் ரூல். ரைட்டமா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது வந்து ஒரு 2 வேரியபிளில் இருக்கக்கூடிய டூ ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன மெத்தடை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராமர்ஸ் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணணும். சரியாமா? அப்போ கிராமர்ஸ் ரூல் மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கிற கிவன் ஈக்குவேஷன் வந்து எக்ஸு ஒய் அண்ட் கான்ஸ்டன்ட் டைம் எங்கே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மாதிரி எடுத்துக்குவோம். அப்போ சொல்யூஷன் ஃபஸ்ட்டு பாருங்கம்மா, 5x - 2y ஈக்குவல் டு அந்த கான்ஸ்டன்ட் டைம் ரைட் ஹேண்ட் சைடு மூவ் பண்ணிட்டீங்கன்னா அது -16 மாறிடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்குது பாருங்கள், x + 3y ஈக்குவல் டு 7. அப்போ ஃபஸ்ட்டுக்கு அந்த கான்ஸ்டன்ட் டைம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கான்னு செக் பண்ணிடுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டில் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டில் ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூக்கு டெல்டா அப்படின்னு நேம் கொடுப்போம். கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்னுடைய கோஎஃபிஷியன்ட் எடுத்து நம்ம டிட்டர்மினண்ட்டாக ஃபார்ம் பண்ணுவோம். அப்போ ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 - 2 1 3. டிட்டர்மினன்ட் நார்மலாக 2 × 2 டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுவோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 5 3 = 15 -1 2 ஆல்ரெடி மைனஸ் இருக்குது அப்படிங்கிறனால நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 15 + 2 என்ன கிடைக்கும் நம்மளுக்கு 17. இந்த டிட்டர்மினன்ட் அதாவது ஃபஸ்ட்டு டிட்டர்மினன்ட் வேல்யூ அதாவது டெல்டா வேல்யூ நான்-0 அப்படிங்கிறது தான் கிடைக்கணும். இப்போ நார்மலாக நம்மளுக்கு மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தடில் எப்படி டிட்டர்மினன்ட் ஏ வேல்யூ நான்-0 அப்படின்னா தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இங்கே நமக்கு டெல்டா வேல்யூ நான்-0 இருந்தால் தான் நமக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா Δ1 Δ2 அப்படிங்கிற அடுத்த 2 டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடைக்கும். சரியாமா? அப்போ Δ1 நெக்ஸ்ட்டு கண்டுபிடிப்போம். Δ1 அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு இந்த டெல்டாவில் உள்ள ஃபஸ்ட்டு காலமில் உள்ள நம்பர் எது மீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸில் உள்ள நம்பர்ஸ். அண்டு செகண்ட் காலத்தில் உள்ள நம்பர் எதில் மீன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயில் உள்ள நம்பர்ஸ். அப்போ Δ1 கண்டுபிடிக்கும் போது இந்த எக்ஸில் உள்ள நம்பர்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளேஸில் நம்ம யாரை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன நம்பர் இருக்குது பாருங்கள், -16 7. அண்ட் தென் செகண்ட் காலத்தில் உள்ள நம்பரை அப்படியே எழுதிடுங்க. இதே அதே மாதிரியே நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்மெட்டில் கண்டுபிடிப்போம். அப்போ 2 × 2 டிட்டர்மினன்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், -3 16 = 48 -7 2 = 14 -14 இருக்குது அதனால் +14 மாறிடும். இப்போ நம்ம அந்த 48லேருந்து 14 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும் -34. சரியாம்மா? இதே மாதிரி நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா Δ2 கண்டுபிடிக்கணும். சரியாம்மா? அப்போ Δ2 அப்படின்னா சிமிலர்லி என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்துருக்கிற டெல்டா அப்படிங்கிற டிட்டர்மினன்ட்டில் செகண்ட் காலத்தில் உள்ள நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நம்ம ரைட் ஹேண்ட் சைடு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சரியாம்மா? அப்போ ஃபஸ்ட்டு காலத்தில் உள்ள நம்பரை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு காலத்தில் என்ன இருக்குது 5 1, செகண்ட் காலத்தில் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக -16 7. சரி, இப்போ இதையும் அதே மாதிரி நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5 7 என்ன வரும் 35 -116 16 -16 இருக்கிறனால +16 மாறிடும். சரியாம்மா? இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள், நமக்கு என்ன வரும் அப்படின்னா 51. அப்போ நம்மளுக்கு Δ1 Δ2 சரியாம்மா 3 டிட்டர்மினன்ட்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அந்த எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது பை கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் நம்ம என்ன ஃபார்முலா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரியாம்மா? பை கிராமர்ஸ் ரூல். சரி, இப்போ பை கிராமர்ஸ் ரூல் மெத்தடில் நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கான ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Δ1 டெல்டாவால் டிவைட் பண்ணணும். சரியாம்மா? Δ1 டெல்டாவால் டிவைட் பண்ணணும். Δ1 வேல்யூ என்ன நம்மளுக்கு பாருங்கள், Δ1 வேல்யூ -34. சரியாம்மா? அப்போ -34 Δ1 வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. அப்போ 17ஆல் டிவைட் பண்ணுங்கள். 117 is 17 217 = 34. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா -2. சரியாம்மா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணுவோம், Δ2 டெல்டாவால் டிவைட் பண்ணுவோம். அப்போ Δ2 வேல்யூ என்ன நம்மளுக்கு 51. சரியாம்மா? அதையும் அதே மாதிரி டெல்டாவால் டிவைட் பண்ணுங்கள். டெல்டா வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17. அப்போ இதை நம்ம கட் பண்ண என்ன வரும், 117 is 17 317 = 51. அப்போ நமக்கு ஒய் வேல்யூ என்ன கிடச்சிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. தேர்ஃபோர் லாஸ்ட்டாக எடுத்து எழுதிடுங்க. தேர்ஃபோர் எக்ஸ் வேல்யூ 2 -2 அண்ட் ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.